வணக்கம் மக்களே, நான் உங்கள் நண்பன் ஸ்ரீனி. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழியில் ஒருவன். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இங்கே மனதால் எத்தனையோ பேருக்கு நிறையா வழிகள் இருக்கும். அதுதான் இது. அது என்ன வழி தெரியுமா? இங்கே நம்ம ஒருத்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம், அளவுக்கு அதிகமான பாசத்தையும் காட்டுவோம். ஆனால் அவங்க நமக்கு கொடுக்கறது வழி, அது ஒன்று தான். நம்ம என்னடா அப்படி தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அதுக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும். பேசுகிற அந்த வார்த்தைகளில் கூட குத்தி குத்தி காட்டி நம்மளை ரொம்ப காயப்படுத்துவாங்க. பண்ண தப்பு சிறுசு, வழி பெருசு, சரி இதுதான் தண்டனை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டனாலும் சுற்றி சுற்றி அதையே பேசுவாங்க. துரத்தி துரத்தி வந்து நம்மளை அந்த விஷயம் தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே நம்ம என்ன தான் உண்மையாக இருந்தாலும் சின்ன விஷயந்தானே அப்படின்னு நினச்சி பண்ணாலும் பாதிப்பு பெருசாக இருக்கிறது என்னமோ நமக்கு தான். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க வழியை. அந்த ஒரு வார்த்தையை அவங்க பேசும்போது வரும் பாருங்கள் ஒரு வழி. கண்டிப்பாக அடிபட்டால் கூட அவ்வளோ வலி கிடைக்குமான்னு தெரியாது. வார்த்தைகளால் அவ்வளோ காயப்படுத்திட முடியும். அவங்களுக்கு அது தெரியுதா என்னன்னு தெரியல. நம்ம பேசுகிற வார்த்தை அவங்கள எந்த அளவுக்கு காயப்படுத்தும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களேன்னு தெரியாது. ஆனால் நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும், நமக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ மோசமான வழியை கொடுக்கணும். தப்பு தான், மன்னிப்பு கேட்போமே. மன்னிக்கிறது பெரிய மனசு தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. மன்னிப்புங்கிறது வார்த்தையால் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து வரும். ஆனால் காயம்தான் நமக்கு கிடைக்கும். வலி ரொம்ப அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுதான் அவங்க நமக்கு கொடுக்குற பரிசு. இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம அன்பை எந்த அளவுக்கு காட்டுறோம் அப்படிங்கிறத விட கண்ணாடி மாதிரி நம்ம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணும். ஏன்னா நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி அது காட்டும். நம்ம எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் நமக்கு அன்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டோன்னா நமக்கு வலியும் கம்மி, என்ன சொல்கிறது, காயங்களும் கம்மி. நிறையா பேசலாம், பழகலாம். கண்ணாடி மாதிரி இருந்தாலே போதும். கிடைக்கிறதும் கரெக்டாக கிடைக்கும், நம்ம கொடுக்குறதும் கரெக்டாக கொடுப்போம். எத்தனையோ வழிகள் இருக்கும். மனதால் நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்திலும் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நெருங்கிய நண்பர்கள்ட்ட தானே நம்ம சொல்லுவோம். நமக்கு நம்ம நண்பர்களுக்கு ஒரு ஆதரவு சொல்லுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்க 4 வார்த்தை நம்மக்கிட்ட ஆறுதலாக பேசுவாங்க அப்படின்னு தானே நம்மளும் நினப்போம். அந்த நண்பர்கள் நமக்கும் சில நேரங்களில் அவங்களும் வழியை தான் கொடுக்குறாங்க. வலி இங்கே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒருத்தரை புண்படுத்துறது, எந்த அளவுக்கு வார்த்தையால் நோகடிக்கிறது, எவ்வளோ கஷ்டப்படுறது, எல்லாமே அவங்க நமக்கு தான் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மளும் தானே தப்பு பண்ணியிருக்கோம், தண்டனை தானே அப்படின்னு ஏற்றுக்கிட்டு எவ்வளோ நாள் தான் இருக்கிறது? வார்த்தையால் அவங்களும் குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதை கேட்டுகிட்டே இருக்கணுமா? இங்கே வலிக்கு இருக்கிற பரிசு வேறு எதுவுமே இல்லை. வலி ரொம்ப ஈஸியான பரிசு தெரியுமா? அவங்க நம்ம கொடுத்துருவாங்க. இங்கே காயப்படுத்துகிற உறவுகளோட காயப்படுற நம்ம இருக்கோம்ல, ரொம்ப பெருசு. வலியை நம்ம தாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்கிற இடத்துல இருக்காங்க, நம்ம கேட்குற இடத்துல இருக்கோமா. அவங்க வலி கொடுப்பாங்க, நம்ம வலியை வாங்கிக்கணுமா? நல்லா இருக்குல்ல வலி? ஒரு மனுஷன் ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கிறான். அவன் இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா தான் தெரியாது எவ்வளோ கொடுமையானதுன்னு. உங்களுக்கும் நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். உங்கள் கண்ணன் முன்னாடி நடந்திருக்கலாம், உங்களுக்கு நடந்திருக்கலாம், உங்கள் நண்பனுக்கு நடந்திருக்கலாம். பார்த்துருப்பீங்க, நீங்களும் வருத்தப்பட்டிருப்பீங்க அவங்களுக்காக. ஒரு விஷயந்தான் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும், கண்ணாடி மாதிரி சிறந்த ஒன்றும் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம என்ன காட்டுறோமோ அதை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ எல்லாருமே கண்ணாடியாக இருக்க பழகிக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது சொல்கிறேன், எனக்கு சரியாக பேச தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என் மனசில் தோணுன சில விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்.
அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நான் சொன்னது சரின்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.